இன்னைக்கு வேத வசனத்தின் ஆதாரமாக நாம் என்ன எடுக்க போறோம்னா பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளை மாதிரியாக நோக்குங்கள். இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நோக்கி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, நான் எப்படி பின்பற்றணும் அதே மாதிரி நீங்கள் என்னை பின்பற்றணும். அப்படி பின்பற்றுறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு சிலரை உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களா வைக்கிறோம், ஒரு சிலரை வைக்கிறோம். அதை பார்த்து அவங்கள மாதிரியா வச்சு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறார், அவர் எப்படி ஃபாலோ பண்றாரோ அதே மாதிரி கொஞ்சம் பேரை மாடலா வைக்கிறாரு. அதாவது ஒரு நம்பிக்கையா வச்சுட்டு போறாரு, இவங்க எல்லாம் என்ன மாதிரியே ஃபாலோ பண்றாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் நீங்க கிறிஸ்துவ கிட்ட வந்துடலாம் அப்படின்னு அதோட அர்த்தம். அப்போ அவர் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அவர் எப்படி கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாரோ அதே மாதிரி ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது. அப்ப பவுலுக்கு தெரியுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாரு. இப்போ ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா அவங்கள ஒரு மாடலா வச்சுட்டு போறாரு. இவங்களை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. இப்படி ஒரு வாழ்க்கை அல்லது இப்படி ஒரு மாதிரியா தான் நீங்களும் நானும் மாறணும். நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு மாடலா வைக்கணும். இவனை பாருங்க, இவனை மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும் பரலோகத்துக்கு வந்துடலாம். இப்படி ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்குமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் நமக்கு மாடலா தான் இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்றது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி தேவன் விசேஷித்த நன்மையானது ஒன்றை. அவங்க எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது ஆபிரகாம் விசுவாசத்துக்கு இருக்கிறாரு, மோசே சாந்த குணத்துக்கு இருக்கிறாரு, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவரா இருக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாரும் நீங்க பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு மாடலாக தேவன் வந்து நமக்கு அவங்கள மாடலா வச்சிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஒரு சிலரை மாடலாக நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாடலாக வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வரணும். இவங்க எல்லாம் யாரை பார்த்து மாடலா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பவுலை பார்த்து. அதனாலதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு பவுலினுடைய உபதேசங்கள்ல சபை கட்டப்பட்டிருக்கு. பெரும்பான்மையாக எழுதப்பட்ட புத்தகங்கள், பெரும்பான்மையான புத்தகங்கள் பவுல் எழுதுறது. காரணம் என்ன? பவுல் வெறும் எழுதுனதுனால மட்டுமே அது பவுல் எழுதினால மட்டுமே அது வேதமா மாறி இல்ல. முதல்ல பவுல் தன் வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்துறாரு. அவர் செஞ்சு பார்த்து அவர் செஞ்சுட்ட சக்சஸ் ஆன பிறகுதான் அவர் சொல்றது வேதமா மாறுது. பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் வேதமா மாறாது. பிரசங்கம் பண்ற எல்லாருடைய பிரசங்கமும் இருதயத்தை தொடாது. அல்லது நாம சொல்லக்கூடிய எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையா மாறிடாது. பாருங்க, நாம என்ன சொல்றோமோ அதை முதல்ல நம்ம வாழணுமா. அப்படி வாழ்ந்துட்டோம்னா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு மாடலா மாறிடும், ஒரு வேதமா கூட மாறிடும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதான் ஒரு பெரிய பரிசுத்தவான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சாலமோன் ஏன் விழுந்து போனான் அப்படிங்கிறதுக்கு அவர் சும்மா அவர் அளவில் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, சாலமோன் வெறும் பிரசங்கியாய் மட்டும் இருந்தானாமா. அவன் பிரசங்கி, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தல. நிறைய அட்வைஸ் பண்ணான், ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணானாமா. ஆனா அவன் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தல. அதனுடைய விளைவு என்ன? அவன் விழுந்து போனான். ஆனா இன்னைக்கு அவனை படிக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள வராங்க, மாற்றப்படுறாங்க, நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்றாங்க. அவனுடைய புத்தகங்கள் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை விழுந்து போனது. அதான் சொல்றேன், முதல்ல வேதவசனம் நமக்கு, நம்ம பேசுறதை விட நம்ம தான் மாடல், நம்ம தான் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவன் ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளை மாத்துவதை விட ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து ஒருத்தரை மாத்திரலாம். ஒரு ஏரியால நீங்க வாழ்றதா சாட்சி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். போய் நீங்கள் எருசலேம் தொடங்கி புறஜாதியார் தேசம் வரைக்கும் பூமியின் முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நம்ம தான் சாட்சி. நம்மளை வச்சுதான், நம்ம தான் மாடல். நம்மளை வச்சுதான் இந்த உலகம் இயேசு கிட்ட வரும். இப்போ பாருங்க, இந்த வேதம் இருக்குது, பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு வரத்துக்கு 200 வருஷம் கம்பைல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 நூற்றாண்டு 2-3 நூற்றாண்டு ஆகி போச்சு. நமக்கு வேதம் வந்து சீகன் பால் கொலியா சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 நூற்றாண்டு ஆயிருச்சு. ஆனா இத்தனை ஆண்டு காலமும் நமக்கு வேதம் இல்ல. ஆனா யார் இருந்ததா? அந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு வந்த தோமா, அவருடைய சாட்சி, அவர் மூலமாய் உருவானவர்கள், அவர்களுடைய சாட்சி. அப்ப நாம தான் மாடல். நம்ம என்ன செய்யறோம்? நல்ல பிரசங்கம் பண்ணா பெரிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம தான தர்மங்கள் பண்ணா ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர்கிட்ட வந்துரும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க தான் மாடல். அதனால பவுல் சொல்றாரு, உங்களை நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் சொல்றாரு. அப்ப நாம தான் அவருடைய நிருபம், நாம தான் அவருடைய மாடல். இந்த மாடலா மாறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்தான் என்ன பண்ணி அவன் சஞ்சரித்தான், அதான் ரொம்ப முக்கியம். இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தானா, எதை செஞ்சதுனால அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஒரு லைன் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. தாவீதுடைய முழு வாழ்க்கையும் இருக்கு. 120 வருஷம் மோசேயுடைய வாழ்க்கை. கடைசியா கர்த்தர் சொல்றாரு, ஒரு நண்பனோடு கூட பேசுவதை போல நான் பேசுகிறேன். இதை அவன் அட்டைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 80 இருந்து 120 வருஷம் அவன் வாழ வேண்டி இருந்துச்சு. வெறும் பிரசங்கம் பண்ணி ஒரு நல்ல பிரசங்கியார்னு பேர் எடுக்கிறதை விட நல்ல தேவ மனிதன் பேர் எடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நல்ல விசுவாசின்னு பேர் எடுக்கணும். நல்ல உங்க டேலண்ட வச்சு நல்ல பாடகர், நல்ல இசையமைப்பாளர், இவர் வந்து அநேகருக்கு உதவி செய்கிறவர், இதெல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்த விட முக்கியம் நம்முடைய உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிறதா வெளிப்படும். அந்த வெளிப்படுறதா மத்தவங்களுக்கு மாடல். இப்ப நம்மள ஆண்டவர் மாடலா வச்சுட்டு போயிருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஒரு சிலரை உங்களுக்கு மாதிரிகளாக வைக்கிறேன், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பரலோகத்துக்கு வந்துடலாம். எனக்கு ஒரு ஆசை, இப்ப நம்மள ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? இவனை ஃபாலோ பண்ணுங்க,
இந்த போதகரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த சுவிசேஷகரை ஃபாலோ பண்ணுங்க, இந்த தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எங்கிட்ட வந்துருவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வேதத்துல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தேன். நம்ம லாசரு மரிக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த கிராமத்திற்கு. இப்ப மார்த்தாலும் மரியாளும் இயேசு சந்திக்க வராங்க. ஃபர்ஸ்ட் மார்த்தாள் வராங்க. மார்த்தாள் வந்தபோது அவங்க மட்டும் வந்தாங்க, இயேசு கிட்ட பேசினாங்க, திருப்பி போயிட்டாங்க. போய் மரியாளை கூப்பிடுறாங்க. ஆனால் மரியாள் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் அவளுக்கு பின்னால் வந்தது பாருங்களேன். இப்ப தேவன் எதுக்காக அற்புதம் செய்ய வந்தார்னா, தன்னை சுத்தி இருந்தவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நாங்க சொல்றார். அப்ப இயேசு லாசரை உயிரோடு கூட எழுப்புறதே அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் அவரை விசுவாசிக்கிறதுக்கு தான். அப்ப சுத்தி உள்ளவங்க வரணுமே, அந்த கல்லறைக்கு வரணுமே. எல்லாரும் வந்தாதான் அங்க அற்புதம் பண்ண முடியும். அப்ப எல்லாரும் வருவதற்கு மார்த்தாள் பிரயோஜனப்படல பாருங்க. அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. ஆனால் மரியாள் வரும்போது ஒரு கூட்டம் அவள் பின்னால் வந்தது. இதுக்கு தான் மரியாளை கர்த்தர் வச்சிருந்தார். அப்ப மரியாள் ஒரு மாடல். இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணா இயேசு கிட்ட வந்துடலாம். அதான் அவருடைய ஆவிக்குரிய சத்தியம். இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணா இயேசு கிட்ட போய் சேர்ந்துடலாம். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். என்னத்துக்காகவோ இப்ப மரியாதை அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க தெரியுமா? அவ கல்லறைக்கு ஓடுறாளே, அழ போறாளே அப்படின்னு நினைச்சு தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அங்கே போனா ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அங்கே போனா அங்கே கிறிஸ்து வருகிறார். அங்கே போனா அங்கே நடக்கிற அற்புதங்களை அவர்கள் பார்த்து விசுவாசிக்கிறார்கள். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் நடக்கிறது. அப்போ மரியாதை ஃபாலோ பண்ணா என் ஆத்மா மீட்கப்படும்ங்கிறது அங்க நடக்குது பாருங்க. அதைத்தான் சொல்றேன். நம்மளை எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்றது ரெண்டாவது. என்னை ஃபாலோ பண்ணா அவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. இந்த கான்ஃபிடென்ட் நம்ம மேல பரலோகம் வைக்கணும். நம்மளை கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு கொண்டு வரணும். இந்த சபைக்கு போனா அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவான். இந்த ஊழியக்காரனை பின்பற்றினா அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவான். பரலோகம் உங்களை என்னைய நம்புதா? இல்லைன்னா ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஊழியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும். நான் சேர்த்தே சொல்றேன். நான் வெறும் ஊழியர்களை பத்தி மட்டுமே சொல்லவில்லை, நான் விசுவாசிகளையும் சொல்றேன். நம்மள ஆண்டவர் ஒரு ஏரியால வச்சிருக்காரு. இப்போ நம்ம சபை இருக்குது, நம்ம சபையை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு? நம்ம அங்க இருக்கிறவங்கள கூடி ஆராதிக்கிறதுக்காக மட்டுமா? அது ஒரு ஆராதனைக்கு கூடுகிற ஒரு கூடுகையான இடம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அல்லது நாம் தவறு செய்கிறோம். சபை என்கிறதோ அல்லது உங்கள் வீடோ நீங்கள் வெறும் கூடுகிற இடம் அல்ல, அல்லது வெறும் நாம் வாழுகிற இடம் அல்ல. அது அந்த இடத்திற்கு விளக்கு என்று வசனம் சொல்கிறது. மலை மேல் இருக்கிற பட்டணம், அந்த வெளிச்சத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த வெளிச்சம் தான் மாடல். நம்மளை பார்த்து வந்து ஜனங்க ரட்சிக்கணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அப்ப நாம தான் மாடலாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்பட போகுது. நாம சாட்சியா இருக்கிறத வச்சு தான் முழு உலகத்தை ரட்சிக்கணும். அப்ப இந்த முழு உலகமும் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கணும். என்ன காரணம்? கிறிஸ்துவினுடைய மாடல் இன்னும் அதிகப்படியாக வெளிப்படவில்லை. காந்தி ஒரு முறை மகாத்மா காந்தியை பார்த்து சொன்னாங்களாம், இயேசு ஏற்றுக்கொள்ள சொல்லி. அப்ப அவர் சொன்னதான வார்த்தையாக எனக்கு தெரியாது, சொன்னது மட்டும் அவர் சொன்னதாக சொன்னாங்களாம், நான் ஒரே ஒரு கிறிஸ்தவனை பார்த்தேன், அது இயேசு கிறிஸ்து. இன்னொரு கிறிஸ்தவனை பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்துவினுடைய மாடல் அவர் பார்க்கல. இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் பார்க்கல. அவர் ஏரியால இல்ல, அவர் பார்வைக்கு இல்ல. அதை தான் சொல்ல வரேன். நாம ஒரு மாடல். இந்த மாடலை பார்த்தா உங்க ஏரியா ரட்சிக்கப்படும், உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரு. நாம உடனே என்ன சொல்லுவோம்? எங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, அவங்களாம் வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விக்கிரக ஆராதனை இருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்கள் சாட்சி அவர்களை மாற்றும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அவர்களை மாற்றும். உங்களுக்குள்ள கர்த்தர் செய்கிறதான மாற்றங்களை அவர்கள் பார்க்கும்பொழுது மெய்யாகவே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் உங்களை பார்த்து புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்களிடத்துல ஓடி வருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? we are the models. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். சரி, இப்ப நான் மாடலா இருக்கணும்னு சொல்றீங்களே. பவுல் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:4-16 ரெண்டு இடத்துலயும் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த கான்ஃபிடென்ட் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வராது, நம்ம எல்லாருமே சொல்லவும் முடியாது. நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்முடைய பலவீனங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியுது பாருங்களேன். என்னுடைய பலவீனங்களுக்கு நடுவில் இருந்து இப்படி நான் எல்லாரையும் சொல்ல முடியுமா கான்ஃபிடென்ட்டா? என்னை பின்பற்றுகிறது போல இன்னைக்கு இருக்கிற பிரபலமான ஊழியர்களை ஆரம்பிச்சு ஒரு சாதாரண விசுவாசி வரைக்குமே சொல்றமே, தைரியமா சொல்ல முடியுமா? நீங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? ஒரு அரசியல் தலைவர் சொன்னாரு, நான் உழைக்கிற மாதிரி நீங்க உழைங்க, உங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. காரணம், அவர் 75 வருஷம் 90 வருஷம் அவர் வாழ்க்கையில உழைச்சு காட்டினார். உண்மையா அந்த மனுஷன் உழைச்சாரு, உழைச்சல பார்த்தாரு, ஜனங்க பார்த்தாங்க, தைரியமா சொல்றாரு, நான் உழைக்கிறது போல நீங்க உழைங்கன்னு. இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள்னு. இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா? நாம ஒரு மாடலா மாற முடியுமா? நமக்கு, நான் சொல்றது நமக்கே தோணுது, இல்ல என்கிட்ட இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பவுல்லாம் வந்துட்டு பைபிள்ல இருக்கிற சூப்பர் ஹீரோங்க. அவர் வந்துட்டு பைபிள்ல உள்ள ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர். அவர் வந்து டவுன் டு எர்த். ஆகவே அவர் தான் அதெல்லாம் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு நாமே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். நம்ம இந்த அளவு தான், நம்ம இப்படி இருந்தா போதும், இது ஓகே. இன்னைக்கு நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், அவர்களை எல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா எடுக்கிறோம். சில பிரசங்கரை பார்க்கிறோம், ஸ்பர்ஜன் பிரசங்கங்களை பார்க்கிறோம், அந்த பிரசங்கத்தை ஒரு எடுத்துக்காட்டா எடுக்கிறோம். அந்த பிரசங்கத்தை எடுக்கிறத விட நான் அந்த மாதிரி பிரசங்கிக்கணும்னு எடுக்கணும். சில பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒரு தன்னலம் கருதாம எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறோம். இவரை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலரை பார்க்கிறோம், இந்த ஆளை மாதிரி இருக்க கூடாது,
வசனத்துக்கு விரோதமா இப்படி பேசிக்கிட்டு ஜனங்களை மோசம் போக்குற இந்த கூட்டத்தில் நான் இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு மாடல் இருக்கு பாருங்களேன். இந்த ரெண்டு மாடல் நான் எந்த மாடலா இருக்கிறேன்? இப்ப சுய பரிசோதனை தான் முக்கியம் பாருங்க. மற்றவங்களை பத்தி பேசுறதுல அப்புறம் நான் சுய பரிசோதனை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் அந்த மாடலா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எனக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் நமக்குள்ள இருக்கு. அது என்ன செய்யுது? உன்னால முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பவுல் சொல்றாருல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். இவர் தானே சொன்னாரு. 1 கொரிந்தியர் 11 சொல்றாரு, 4:16 சொல்றாரு. அப்ப இந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு எப்படி வந்துச்சு? அவர் ரட்சிக்கப்படும் போதே பயங்கர பரிசுத்தமான ரட்சிக்கப்பட்டாரா? பவுல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும் போதே பயங்கரமா இருந்தாரா? இல்லைங்க. அவர் சொல்ற வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டார்டிங். இது முடிக்கிற நேரத்தில் சொல்றது இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டார்டிங்கை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன். எனக்கு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படி எப்படி விரும்பாத எப்படி செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, என் மனது ஒன்று செய்ய வேணான்னு எனக்கு சொல்லுது. உள்ளுக்குள்ள எனக்குள்ள இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுது. ஆனால் எனக்குள் பிழைத்திருக்கிற பாவ சரீரமானது அதை செய்கிறது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்ய வேணாம்னு நினைச்சு பாவம் செய்யறாங்க. துணிகரமா பாவம் செய்யற ஒரு குரூப் இருக்கு, அதை விட்டுருவோம். சிலர் உணர்த்தினா கூட அது கேட்காது. சிலர் உணர்த்தினா கூட அவங்க மண்டையில் அது ஏறாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் செய்யறதா சரி அப்படின்னு செய்வாங்க. அவங்கள விட்டுருவோம். நம்ம அந்த இடத்துக்கு வரல. இவங்க மனசாட்சியில் சூடுண்டவர்கள், அவங்கள விட்டுருவோம். இங்க பவுல் சொல்றது அந்த கேட்டகரி இல்ல. பவுலுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, ஐயோ நான் இதை செய்யக்கூடாதுப்பா, இது பாவம், எனக்கு இது என்ன நரகத்துக்கு கொண்டு போயிடும், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நிமிஷம் வரும்போது அது நான் விழுந்து போகிறேன். அந்த நிமிஷம் வரும்போது அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. திருப்பி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருகிறது. ஐயோ நான் செஞ்சுட்டேனே, நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். திருப்பி போறோம், ஜெபம் பண்றோம், கதறோம், ஆண்டவர் பார்த்து விழுறோம், சட்டையை கிழிச்சுக்கிறோம், அழுகுறோம், எல்லாம் செய்யறோம். திருப்பி ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். மன்னிச்சு திருப்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. கொஞ்ச நாள் நல்லா போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வருது, அந்த பாவத்துக்கு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திடீர்னு அதில் நம்ம விழுந்து போறோம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன். என் மனசு அடிச்சுக்குது, இதை செய்யக்கூடாதுன்னு. ஆனா என் மாம்சம் எனக்கு துணை செய்ய மாட்டேங்குது, எனக்கு அகைன்ஸ்டா கிரியை செய்து. இந்த ஸ்டேட்ல தான் நிறைய ஆவிக்குரியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு மெயில் எழுதும்போது நிறைய பேர் கேட்கறது, அண்ணா இந்த பாவத்தை நான் விடுறது எப்படி, இதுல இருந்து மேற்கொள்வது எப்படி, நான் செய்யக்கூடாது. அந்த மெயில் அனுப்புறானே அவங்களோட எண்ணம் என்ன, செய்யக்கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. ஒரு லெட்டர் எழுதி இதுல இருந்து நான் வெளியே வரணும், என்ன செய்யணும், என்னால அதுல இருந்து வர முடியல அப்படிங்கிறாங்கன்னா அப்ப அவங்களோட எண்ணம் என்ன, அதுல வெளியே வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா வர முடியல. பாவ சரீரம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் செய்கிறார்கள். அதனாலதான் பவுலா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு, பிறக்கும் போதே சூப்பர் நேச்சுரல்லாம் கிடையாதுங்க. அவங்களாம் பிறக்கும் போதே செஞ்சு மாடலா செஞ்சு அப்படியே பரிசுத்தமா இறக்கி அனுப்பினான் இல்ல. இந்த எலியாவும் சரி பவுலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க எல்லாரையும் போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான், நான் எல்லாரையும் போல நானும் ஒரு பிரச்சனை உள்ளவன் தான். அப்பேற்பட்ட யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. அவரே சொல்றாரு, நான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி? 10 குழந்தை பிறந்த பிறகு அவர் கண்ணோடு உடன்படிக்கை பண்றேன்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவம் கண் அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறது. அந்த சூழ்நிலை நீங்களும் நானும் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் மாடலாக மாத்த போறார். அநேகருக்கு உன்னை மாடலாய் மாத்துவார். இல்ல முடியாது நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ எழும்பு, உன் சபையா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், அநேகருக்கு மாடலா மாற போறீங்க. உங்களை கொண்டு அநேகர் ஆண்டவரை ரட்சிக்க போகிறார். அவங்க சொல்லுவாங்க உன்னை பார்த்து, உங்களால தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், உங்க வாழ்க்கையை பார்த்து நான் வந்தேன். உங்களுக்குள்ள இருந்த அந்த சமாதானம், உங்களுக்குள்ள இருந்த அந்த சாந்தம், உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், அதை பார்த்து வந்தேன். ஆனா உனக்கு உள்ள என்ன சொல்லும் தெரியுமா, ஐயோ நான் அந்த மாதிரி இல்லையே, நான் அந்த மாதிரி இல்லையே, நான் யாருன்னு எனக்கு தெரியுமே. உண்மைதான், ஆனால் ஆண்டவர் உன்னை மாடலாய் மாத்த போறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்க, ஏதோ வாழ்ந்தோம் செத்தோட இருக்கிறதா, 10ஓட 11 போறதா? நான் எப்பவும் நான் பிரசங்கத்துல சொல்றேன், அது இருதயத்துல பதிஞ்ச ஒரு விஷயம். 50 பேர் கெபில மறைஞ்சிருந்தாங்களாமா தீர்க்கதரிசிங்க. அது ஒரு வகையான தீர்க்கதரிசி. ஏசபேலுடைய பந்தியில கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து இருந்தாங்களாமா, அது ஒரு வகையான தீர்க்கதரிசி. ஆனா அங்க எலியான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ஒரு வகையான தீர்க்கதரிசி. இந்த 3 வகையில அந்த யூனிக்கா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் நீங்களும் நானும். அந்த எலியா தான் மாடல். இவங்கெல்லாம் மாடல் கிடையாது, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் தான். ஒன்னு மோசமான தீர்க்கதரிசி, ஒன்னு மோசம் போக கூடாதுன்னு பயந்து போய் ஒளிந்து கொண்ட தீர்க்கதரிசி. இவன் யார் தெரியுமா, ஒரு மாடல். இந்த எலியா தான் நமக்கு மாடல். அதே மாதிரி தான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில 10ஓட 11 இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்ல. ஊழியம் 10ஓட 11 நடக்கட்டும், பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம ஊழியம் யூனிக்கா இருக்கணும். நாம கர்த்தருக்கு முன்பாக யூனிக்கா நிக்கணும். அநேகருக்கு நீங்க நானும் மாடலா மாறணும்.
இந்த பலகீனத்துல என்னால அதை செய்ய முடியுமா? இந்த வாலிப பிராயத்துல நான் இவ்வளவு வீழ்ச்சியில் இருக்கிறேன், என்னால செய்ய முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தை கலக்கின அத்தனை ஊழியக்காரர்களும் ஒரு நாள் விழுந்து போனவர்கள் தான். ஒரே ஸ்டெச்ல அப்படியே பரிசுத்தமா நான் மேல வந்துட்டேன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய யாராவது ஒரு சிலர் சொல்லலாமே ஒழிய, இங்க இருக்கிற அத்தனை பேரும் செகண்ட் சான்ஸ்ல வந்தவங்க தான். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவனை விழுந்துட்டான், அவனை அவ்வளவுதான், அவனை ஒழிச்சு கட்டு முடிவெடுக்கிற ஒரு கூட்டம், அவனை பத்தி ப்ரொபகண்டா பண்ணி பேசி ஒழிச்சு கட்டுற கூட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? விழுந்த அத்தனை பேரையும் தூக்குகிறவர். ஒரு சான்ஸ்ல, 2 சான்ஸ்ல, 3 சான்ஸ்ல 7 70 தடவை சான்ஸ் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே தேவன் தான் உனக்கு இன்னைக்கு எனக்கும் சான்ஸ் கொடுக்க போறார். நீ விழுந்திருந்த இடத்துல கத்தர் உன்னை தூக்க போறாரு. நீ தூக்கிறது மாத்தமல்ல, you are going to become as a model for millions and millions. கோடான கோடி மக்களுக்கு கத்தர் உன்னை மாடலாக மாத்துவாரு. நீ விசுவாசி, நீ நம்பு, ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவன் அப்படி மாறணும்னு சொல்லு, முடியும். பில்லி கிரஹாம் எத்தனை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில வந்ததான வீழ்ச்சி, கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு கையில சிகரெட் எடுத்துட்டார். பிரச்சனை இல்லை, எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு ஃபுட்பால் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிளப்ல உள்ள வந்து ஜன்னல் வழியா வந்து கையில வந்து அடிச்சுச்சான். கையில அடிச்சு சிகரெட்டை பிடிக்க விடாம தடுத்துச்சான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த சம்பவம். ஓடி போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அழுதாராம். எத்தனை மணி நேரம் அழுதார்னே தெரியாதாமா. விழுந்து போன ஒரு மனுஷனை மீண்டும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு லட்சம் மக்களுக்கு அவரை ஆண்டவர் மாடலாக மாற்றினார். ஏன் உன்னை நீ மாத்த முடியாது? உன்னுடைய பலகீனங்கள் நீ சொல்லிட்டு இருக்கிற தெரியுமா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, அந்த நேரம் வரும்போது நான் செஞ்சிடறேன், அப்புறம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, யாரும் இல்லாத போது நான் செஞ்சிடறேன், யாரும் இல்லாத போது நான் பார்த்துறேன், செல்போன்ல அருவருப்பான காரியங்களை பார்த்துறேன், இதுல இருந்து என்ன மீட்க முடியாது, நான் அவ்வளவுதானே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றியா? நீ தான் மாடல், நீ தான் மாடல். உன்னதான் கத்தர் மாடலா மாத்தவர். ஏன் தெரியுமா? பாவமே இன்னும் தெரியாதவனை விட பாவத்தை தெரிஞ்சு அதுல இருந்து மீட்கிறவனை தான் கத்தர் அநேகருக்கு சாட்சியா நிறுத்த முடியும். ஏன்னா நீ தான் சொல்யூஷன் கொடுக்கிறவன். பாவம்னா என்னன்னே தெரியாதவனை கொண்டு போய் நிறுத்துறதை விட பாவம் தான் என்னன்னு தெரிஞ்சு அதுல விழுந்து அதுல மேல வரதுக்கான வழியை கண்டுபிடிச்ச நீ இருக்கியே, நீ நானும் தான் சொல்யூஷன் ஜனங்களுக்கு. கர்த்தர் உங்களை என்ன தான் சொல்யூஷன் நிறுத்த போறார். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. பவுல் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? நான் விரும்பாததையே செய்கிறேன். என்னால முடியலங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கு, அது என்ன அப்படித்தான் செய்ய வைக்குது. அந்த வசனத்தை தான் இப்ப நீங்களும் நானும் இருக்கிறோம். சரி, இதுல இருந்து வர முடியுமா? மீட்டு வர முடியுமா? நம்ம இன்னைக்கு அந்த பவுலுடைய லைஃபோட டைம் லைன்ல தான் பாக்குறோம். இதே பவுல் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இதுல இருந்து நான் மீட்டு வரணும், இதுல இருந்து நான் வரணும், அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. உனக்கு அந்த ஆசை இருந்தா பவுல் செஞ்ச 2வது விஷயத்தை நீ நானும் செய்ய போறோம். என்ன செஞ்சார் பவுல்? வாசிங்க, ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். இந்த சரீரத்தை நான் அறைந்திருக்கிறேன், இந்த சரீரத்தை நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு வரணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது. இது என்ன செய்யணும் கவனிங்க. ஏன் பவுல் கொண்டு போய் சிலுவையில் அறையணும்? ஒரு மனுஷன் இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க? ஒருவேளை இயேசு வழியிலேயே செத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், போற வழியில அடிச்ச அடியில அவரை நொறுக்குல சிலுவை சுமந்ததுல பாரம் தாங்காம இயேசு ஒருவேளை வழியில் மரித்து போய் இருந்தால் அவருக்கு சிலுவை கிடையாது, சிலுவையில் அறைய வேண்டியதில்லை. இயேசு ஏன் சிலுவைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா, அவர் இன்னும் உயிரோடு இருந்ததுனால சிலுவை கூட்டிட்டு போனாங்க. அவர் மாம்சத்துல இன்னும் உயிர் இருந்ததுனால சிலுவை கூட்டிட்டு போனாங்க. இப்ப எல்லாருடைய எலும்பையும் உடைச்சாங்க பாருங்களேன். ஏன் உடைச்சாங்க? எல்லாம் உயிரோட இருந்ததுனால உடைச்சாங்க. இயேசுவோட எலும்பு மட்டும் உடைக்கல. ஏன் உடைக்கல? அவருக்கு உயிர் இல்ல. அப்ப இந்த உயிரை இருக்கிற வரைக்கும் சிலுவையில் அறைவாங்க உங்களை. இப்ப பவுல் சொல்றாரு, இயேசு உயிர் இருக்கிறதுனால சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு இந்த மாம்சம் இன்னும் உயிரோடு இருக்குது, எனக்குள்ள ஒரு கிரியை செய்யுது, இது என்ன பாவம் செய்ய வைக்குது, எனக்கு விரோதமா போராடுது, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்ய வைக்குது. அந்த சரீரத்தை நானே சிலுவையில் அறைகிறேன். மத்தவங்க அறையறது இல்ல, நானே அறைகிறேன். எனக்கு வேணாம் அந்த சரீரம், எனக்கு இந்த சரீரத்தில் கிரியை செய்ய எதுவுமே எனக்கு வேண்டாம், விடு, நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சாக ஒப்பு கொடுக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்குள்ள சாகணும் முதல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ வந்தா வாழறதுக்கு தான் நம்ம எல்லாரும் வரோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? வாழ்வதற்கான வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டோம். சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு, நல்ல பெரிய வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு மற்ற தெய்வங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதையே கிறிஸ்துவும் கொடுக்குறாருங்கிற இடத்துக்கு உங்களை அப்படி நடத்திட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், கிறிஸ்து இல்லாமலும் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. கிறிஸ்து இல்லாமலும் நீங்கள் ஆசீர்வாதமா வாழ முடியும், ஆனா அதுல வேதனை இருக்கும். கிறிஸ்துவோட இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமா வாழ்வீங்க, அதுல வேதனை இருக்காது. இப்ப கிறிஸ்துவோட வாழும்போது என்ன ஆசீர்வாதம்? கொலோசியர்கள் நிருபத்தில் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள்னு வசனம் சொல்லுது. அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இப்ப கிறிஸ்து கிட்ட உங்களை கூட்டிட்டு வரவங்க எதை நாட சொல்றாங்க? எதை பத்தி பேச சொல்றாங்க? இப்ப நல்ல கவனிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஏன் ஒரு ஒரு மூத்த ஊழியர் இப்படி சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, யோ ஒருத்தன் பசியில் இருக்கிறான், ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் இயேசு ஏத்துக்கன்னு சொன்னா ஏத்துப்பானா? ஆனா அவங்ககிட்ட இயேசு உனக்கு சோறு கொடுக்குறாருன்னு சொல்லு, அவன் சந்தோஷமா வருவான். உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டத்தை தன் பின்னால் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆரம்பத்துல இருந்தே இப்ப நீங்க அவன் இயேசு கிட்ட சாப்பாட்டுக்காக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இயேசு சாப்பாடு கொடுக்காட்டி அவன் போயிடுவான். ஆனா இயேசு ரட்சிப்பு சந்தோஷம் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார்னு வர சொல்லுங்களேன். அவன் அதுக்காக ஒருவேளை வந்தானா இயேசு அவனுக்கு சாப்பாடும் கொடுப்பார் என்பதை அவன் அப்புறம் புரிந்து கொள்வான். சாப்பாட்டுக்காக வரவன் ரட்சிப்புக்காக வர மாட்டான். ஆனா ரட்சிப்புக்காக வரவன் சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தர்கிட்ட நிற்பான். இன்னைக்கு நம்ம அவனை கூப்பிடுறதே தப்பா கூப்பிடுறோம். அதுதான் இன்னைக்கு மிஸ்டேக். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நான் அதுக்கு தான் இயேசுகிட்டே வந்தேன். அதுதான் முக்கியம். நான் சொல்ல வர பாயிண்ட் அதான். நான் அதுக்கு தான் இயேசுகிட்டே வந்தேன். கூப்பிடுறவனா அதுக்கு தான் கூப்பிடணும். நீ வா, இயேசு வாழ வைக்கிற தெய்வம் தான். எதுல? உன்னை மறுரூபமாக்கி நித்திய ஜீவனுக்குள்ள வாழ வைக்கிறவர். அது வரைக்கும் இந்த சரீரத்தையும் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். ஆனா இயேசுவை நம்ம எதுக்கு சொல்லி கூப்பிடுறோம்? எல்லாரும் இயேசு கிட்ட வாங்கன்னு, இயேசு உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் இப்படி சொல்லி சொல்லி கூப்பிட்டு இயேசுவை அவன் எப்படி பார்க்கறானா, இந்த சரீரத்துல சரீரத்துக்காக வாழுகிற வாழ வைக்கிற ஒரு கடவுளா பார்க்கறான். ஆனா நீங்களும் நானும் வந்தது சாகறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து முடிச்சிட்டு இனி நான் அல்ல, எது பிழைத்திருக்கிறது? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் நானும் போகணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்து இருக்குதா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். உங்க பையன் இருக்கிறான், உங்க மகன் இருக்கிறாங்க வீட்டுல. அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறீங்க, படிப்பை கொடுக்க விரும்புறீங்க, டிசிப்ளினோட கொடுக்க விரும்புகிறீங்களா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ படிச்சு முடிச்சிரு அப்படின்னு ஒரு தகப்பன் சொன்னானா அவன் சரியான தகப்பன் கிடையாது. எப்படியா நீ எக்க வேணா கேட்டுருப்பா, ஆனா டிகிரி மட்டும் முடிச்சிரு அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா சரியான தகப்பன் அல்ல. ஆனால் நல்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? படிப்பு ரெண்டாவது, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். அதான் சொல்லி கொடுப்பாங்க. நீ குறைவா மார்க் எடுத்தா கூட பரவாயில்ல, நல்ல பையன் மார்க் எடு. சில ஸ்கூல்ல பார்ப்போம், பையன் நல்ல மார்க் எடுத்திருப்பான், ஆனா மொத்த சேட்டையும் அவன் தான் செய்வான். டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன? அவங்ககிட்ட படிப்பு இருக்கு, டிசிப்ளின் இல்ல. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முக்கியம். நீங்க நானும் செத்துருக்கணும், நமக்குள்ள இருக்கிற அந்த அவயம் செத்துருக்கணும். அதை தான் விரும்புறார் பவுல். சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். ஏன்? சாக ஒப்பு கொடுங்க. நீ மாடலா மாறணும். மாடலா மாறணும், முதல்ல உங்களை சாக ஒப்பு கொடுக்கணும். இப்ப நான் செத்துட்டேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? நான் பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாகர நிலைமைக்கு கொண்டு போய் தான் கர்த்தர் கொண்டு வரார். அது எந்த விதத்துல நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல எலியா சொல்றாரு, நான் சாகிறேன், போதும் நான் சாகிறேன், அந்த இடத்துக்கு வந்துட்டார். யோசேப்பு குழியில போட்டு சாகர நிலைமைக்கு வந்துட்டார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சரீரம் செத்தது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். நீங்க எல்லாரையுமே பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மரண நிலைமைக்கு வருவாங்க. ஆத்மாவிலேயோ சரீரத்திலேயோ அப்படி ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க. அவ்வளவுதான், இனி பினிஷ் அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் அவர்களை எழுப்புவார். உங்களை என்னையும் அப்படித்தான் கர்த்தர் விரும்புறாரு. சரீரத்தை சாக ஒப்புக்கொடு, நான் உன்னை மாடலா மாத்துறேன், அநேகருக்கு உன்னை மாடலாக மாத்துவேன். மாறுவோம். உங்களை என்னையும் பார்க்கிறவங்க ஒரு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு நாள் வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும் போது, ஆபிரகாமுடைய பேரை இன்னைக்கு எல்லாருக்கும் வைக்கிறாங்க, யாக்கோபுடைய பேரை வைக்கிறாங்க, அப்புறம் யோசேப்போட பேரை வைக்கிறாங்க. இந்த பைபிள்ல இருக்கிற பேரெல்லாம் வைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்ததுனால ஒரு மாடலா மாறினதுனால வச்சாங்க. அந்த மாதிரி வேற யாராவது ஊழியக்காரனுடைய பேரை வைக்கிறாங்களா அப்படின்னு யோசித்த போது ஒரு சிலர் மிஷனரிகளுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. ஒரு சில மிஷனரிகள், நல்ல மிஷனரிகளுடைய பேரை அவங்க வச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு இப்போ ஆபிரகாம் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. அப்புறம் டேவிடுங்கிற பேர் நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி யார் பேரையாவது வைக்கிறாங்களா, நிறைய பேரை வைக்கிறாங்களா அப்படின்னு யோசித்த போது அப்படி ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. டேவிட் லிவிங்ஸ்டன், அவருடைய பேரை பார்த்தா நிறைய பேருக்கு இருக்குது லிவிங்ஸ்டனுடைய பேர். அவங்களே சொல்றாங்க, நாங்க அவருடைய பேரை தான் வச்சோம், ராக்லாண்டுடைய பேரு, இந்த மாதிரி வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவங்களும் அந்த காலத்துல ஒரு மாடலா, நம்ம காலத்துல ஒரு மாடலா இருக்கிறாங்க. அப்போ நாம மாடலா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பேரை ஒரு ஜெனரேஷனுக்கு நம்பி வைக்கணும். இந்த மாதிரி நீ வரணும், இவரை மாதிரி நீ வரணும்னு உன் பேரை ஒருத்தருக்கு வைக்கிறாங்கன்னா நீ மாடலா மாறுறேன்னு அர்த்தம். நான் வாசிட்டு இருக்கும்போது அதான் தோணுச்சு, ஏன் இவங்க பேரெல்லாம் வைக்கிறாங்களே, இன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் பேரை ஏன் வைக்க முடியல? அவங்க பாக்குறாங்க, அப்படியே பாக்குறாங்க, அநேகருடைய வாழ்க்கையை பாக்குறாங்க, முடிவு வரைக்கும் பாக்குறாங்க. சிலர் தன்னுடைய ஊழியக்காரன் மேல உள்ள பாசத்துல ஒரு பாஸ்டருடைய பேரை வைப்பாங்க. அது ஒரு சிலர் 1-2 பேர் வைப்பாங்க. ஒரு சிலர் மிஷனரிகளா இருந்தா அந்த மிஷனரிகளோட பேரை வைப்பாங்க. பரவலாக அப்படி ஒருத்தருடைய பேரை நாம வைக்கிறோமா? நம்ம பேரை வைக்கிற இடத்துக்கு நாம வருவோமா? அந்த ஆசை வரணும்.
அப்படி வந்தாதான் நீங்களும் நானும் மாடலா மாறணும்னு அர்த்தம். இப்போ பவுல் என்ன சொல்றாரு, நான் என்னை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன் இப்போ நான் மாடலா மாறணும்னா, ஒரு பாவ சரீரத்தில் இருந்த மனுஷன் நான், இப்போ நான் பாவத்திலிருந்து விடுபடணும், இந்த மாம்சத்தை சாகடிக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஸோ என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்போ அரைஞ்சிட்டார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிராஸ் ஆயிட்டார். இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் அவருக்குள்ள வரார். அவர் என்ன சொல்றாரு வாசிங்க, கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எனக்குள்ள பாவம் கிரியை செய்தது, அது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணமே அப்படி செஞ்சுச்சு. இப்போ நான் அரைஞ்சிட்டேன். அந்த பாவ பிரமாணத்துக்கு உதவி செய்கிற இந்த சரீரம், இந்த சரீரம் இருக்குது, இது உள்ளுக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு உதவி செய்யுது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் வருதுல உங்களுக்கு, பாவ பிரமாணம் எண்ணம், ஐயோ நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யறேன். ஏன் செய்யறேன்? அந்த எண்ணம் அந்த நேரத்தில் வந்துடுது. அது வந்த உடனே இந்த சரீரம் அதுக்கு ஒத்துழைக்குது. ஓகே ரைட். இப்போ அவர் என்ன செய்யறாரு, உனக்கு ஹெல்ப் பண்ற இந்த சரீரத்தை நான் சிலுவையில் அறையிறேன். சிலுவையில் அறையிறேன் என்ன, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த கை இடல் உண்டாக்கினா தரித்து போடு, உனக்கு ஒரு கண் உண்டாக்கினா அது புடுங்கி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா எடுத்து போடு. அது அர்த்தம் இல்ல, அதை தேவனுக்கு ஒப்பு கொடு. இந்த கையை, இந்த சரீரத்தை முழுசும் தேவனுடைய ஆலயமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இனி நான் செய்யக்கூடாது, இதை நான் சிலுவையில் அறையிறேன்னு ஒப்பு கொடுங்க. அது உபவாசம் போட்டு ஒப்பு கொடுப்பீங்களோ, இல்ல தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்களோ, எப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு அந்த ஆசை வரணும், நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இப்போ பவுல் சொல்றாரு கலாத்தியர் எழுதும்போது, இனி நான் அல்ல, எனக்குள் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? உள்ளுக்குள்ள இருந்த அந்த பாவ பிரமாணத்துக்கு பதிலாக பரிசுத்த பிரமாணமாகிய கிறிஸ்து வந்துட்டார். இந்த சிலுவையில் அரைஞ்ச உடனே பழைய மனுஷன் செத்துட்டான், புது மனுஷன் உயிரோடு கூட எழுந்துட்டான். அந்த புது மனுஷர் யாரு? கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறார். எப்படிங்க கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரு? ஒரு 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 ஓமையை ஆண்டவர் அழகா சொல்லுவார், நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. பிசாசு விரட்டப்பட்டுச்சு, அது போய் மேலும் 7 பிசாசை கூட்டு வந்துச்சு. அப்ப அந்த வீடு எப்படி இருந்துச்சா? ஜோடிக்கப்பட்டு காலியா இருந்துச்சு. இப்போ சிலுவையில் அறையப்படுறது அதுக்கு தான் ஈக்குவல். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம், சிலுவையில் அரைஞ்சாச்சு. இனிமே நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, இனிமேட்டு நான் இதை பார்க்க கூடாது, இனிமேட்டு நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடாது, ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ பிசாசு போயிருச்சு. அது திரும்பி வரதுக்குள்ள காலியா இருக்கிற வீட்டை இன்னொருத்தர் கூடி விட்டுறணும், இன்னொருத்தர் உள்ள கூட்டிட்டு வந்துடணும், அவரை வச்சு ஆக்குபை பண்ணிடணும். ஆக்குபை பண்ணிட்டோம்னா இமிடியேட்டா என்ன ஆகும்? வரவங்க பார்ப்பாங்க, ஓ வீடு காலி இல்லை, நம்ம போலான்னு போயிடுவாங்க. காலியா இருந்தா வந்து உள்ள நுழைவாங்க. அப்ப எனக்குள்ள இனி நான் அல்ல, எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை நான் உள்ள கொண்டாந்துட்டேன். அதான் சொல்லுவேன், பாவம் போகணும் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, கிறிஸ்து வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாவம் தானாவே போயிடும். இருளை நீங்க விரட்ட முடியாது, ஆனா வெளிச்சத்தை கொண்டு வாங்க, இருள் தானா போயிடும். ஒவ்வொரு பாவத்தையா நீங்க இதை விடணும், இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும்னு சிலர்லாம் பாவத்தை லிஸ்ட் போடுவாங்க. அதுதான் பாவம் செய்யறதுக்கே காரணமா மாறும். ஏன் தெரியுமா? இந்த பாவத்தை எழுதும் போது, இந்த பாவத்தை நம்ம எப்போ செஞ்சோம், என்னென்ன செஞ்சோம், அந்த காலத்துல எப்படி இப்படிலாம் அந்த பாவத்தை செஞ்சோம் தெரியுமா, அங்க போயிடுவான். நான் சினிமா பாட்டு கேட்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு முடிவு எடுப்பான். ஓகே ரைட், என்ன செய்யலாம்? ஆண்டவரே நான் சினிமா பாட்டு கேட்க கூடாது, நான் 1970 அந்த பாட்டை கேட்டேன், 1980 இந்த பாட்டு. அப்படி இல்லை, அதுக்கு பதிலாக தேவ மனுஷனுடைய பாட்டை கேளுங்க, இந்த பாட்டு தானா போயிடும். ஆல்டர்னேட். எனக்குள்ள இருந்த பாவ சரீரத்துக்கு பதிலாக எனக்குள்ள இப்பொழுது கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். எனக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரு. ஆல்டர்னேட். உள்ளுக்குள்ள இயேசுவை கொண்டு வாங்க. 24 hours இயேசுவோடு கூட வாழ்ற ஒரு இடத்துக்கு வாங்க. அப்படி ஒரு அனுபவத்துக்கு நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்க உங்க லைஃப்ல அபியாசப்படுத்த தொடங்கின பிறகு உங்களை அறியாமலேயே இந்த பாவங்கள்லாம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க விரட்டி இருக்கவே மாட்டீங்க, அது போயிருக்கும், அவ்வளவுதான். அது யூசுவலா நடக்கும். ஒரு பெர்ஃப்யூம் ரூம் ஃப்ரெஷ்னரை நீங்க போட்டீங்கன்னா அது உள்ள இருந்த ஆர்டர் ஸ்மெல் தானாவே போயிருக்கும். அந்த 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 துர்நாற்றத்தை நீங்கள் விரட்ட வேண்டாம், ஒரு ஃப்ரெஷ்னரை கொண்டாந்துருங்க, தானாவே துர்நாற்றம் போயிடும். நம்மள நிறைய பேர் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும், இப்படி பாவத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவை யோசிங்க, வசனத்தை யோசிங்க, ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருங்க, ஒரு துதியை சொல்லிக்கிட்டே இருங்க, கிறிஸ்துவை தியானிச்சுக்கிட்டே இருங்க. இது நடக்க 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 தானா உங்களுக்குள் இருக்கிற அந்த பாவ பிரமாணம் மரித்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் சரீரம் அந்த பாவத்திற்குள்ளே போகாது, அதை பத்தி நினைக்காது. என்ன காரணம் தெரியுமா? இது ஜென்ம சுபாவம். தாய் பாவத்துல, என் தாய் பாவத்துல என்ன கர்ப்பம் தரித்தாலும் சொல்லி தலைமுறை தலைமுறையா வந்தது. அது நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அல்ல, திருப்பியும் சொல்ற, இந்த பாவத்தை செய்வதற்கு காரணம் நீ அல்ல, உனக்குள்ள இருக்க பாவ பிரமாணம். இந்த பாவ பிரமாணத்தை நீ நீக்கணும்னா உனக்குள்ள கிறிஸ்து வரணும், கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண தொடங்கணும். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். அதான் அழகா ஒரு பாட்டு இருக்குது, எனது ஜீவன் கிறிஸ்துவ கூடவே தேவனுக்குள்ளே மறைந்தது. உள்ள கொண்டு போய் வச்சாச்சு, இனி நான் அல்ல கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து தேவ சமூகத்தில் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. பாவத்தை விடணும், ஐயோ காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த பாவம் வந்துருமே அப்படின்னு. அதான் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அவருக்கு தலைவலி வரும். தலைவலி வரும், கண்டிப்பா வரும். அவர்கிட்ட அடிக்கடி சொல்வேன், நீ அதை நினைக்காத, அதை யோசிக்காத. நம்ம இல்லைனாலும் யோசிக்கும் போது அது வந்துடும். நம்ம அந்த தலைவலி இல்லைனாலும், ஐயோ இன்னைக்கு தலைவலி இல்லையோ அப்படின்னு அது வந்துடும். ஆமா ஐயோ வந்துருச்சு. அதுக்கு பதிலா நீ அந்த தலைவலியை யோசிக்காத, அதை விட்டுட்டு எப்படிங்க முடியும்? அதுதான் கிறிஸ்து நமக்குள்ள வர்றது. அந்த பலகீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை பலமாய் மாற்றுவார்.
இன்னைக்குள்ள நீ விட முடியாத பாவங்கள்னு கொஞ்சம் இருக்குது. என்னங்க பண்ணணும்? இன்னைக்கு சிலுவையில் அறையை ஒப்பு கொடுங்க. இன்னிலிருந்து உங்களுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண போறார். உங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண போறார். ஒரு தடவை நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் படலை. பல வருஷங்களுக்கு முன்பாக எங்க வீட்டுக்குள்ள டிவி இருந்த காலத்துல, அந்த டிவி இருந்தபோது நிறைய உலக பிரகாரமான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் உணர்த்தப்பட்டேன், ஐயோ இது ரொம்ப தப்பு பண்றோமே, இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ எங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டயும் சொன்னேன். அப்போ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வருத்தம், ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னா கார்ட்டூன் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதை நான் என் சக்திக்கு மிஞ்சி எடுக்க பார்க்குறேன், இது எடுக்க முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு, நைட்டு ஒரு இடி இடிச்சிச்சு, அதோட டிவி போச்சு. போன டிவி அவ்வளோதான், அதோட தூக்கி அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவி வாங்கவே கிடையாது, பல வருஷங்களுக்கு வாங்கலை, அப்படியே விட்டுட்டோம். இப்போ டிவி இல்லாமல் பழக்கப்பட்டுருச்சு, டிவியே இல்லாமல் வாழ முடியும்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் டிவி வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா நம்ம மெசேஜஸ்லாம் வருது, பார்க்கணும், சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்புறம் டிவி வந்தது. இப்போ கர்த்தருடைய பெரிய கிருபை என்னன்னா, டிவி வந்தது, ஆனால் அந்த பார்க்குற சுபாவம் போயிருச்சு. வெறும் மெசேஜ் மட்டும் பார்க்குறோம். இப்போ என்ன இருக்குது? செட்டாப் பாக்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறும் நம்மளோட மெசேஜை மட்டும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். இதுதான் நான் சொல்ல வரேன். அந்த பிரமாணத்தை உங்களை விட்டு கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போடுவார். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்வார். உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். உங்களுக்கு அது அந்த என்ன இருக்கணும்? நான் என்ன சிலுவையில் அறையணும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. உங்களிலிருந்து அதை எடுப்பதற்கு கிறிஸ்து உதவி செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அந்த உதவியை செய்வார். அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா நம்ம பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். உங்களால முடியாதுதான், நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அவர் பலப்படுத்துவார். எப்படி வெளியே போச்சு? போகும். எப்படி போச்சு? அதுதான் மிராக்கிள், அது அற்புதம். உனக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, கோபமோ, மூர்க்கமோ, பணத்தாசையோ, பொருளாசையோ, வாட் எவர் இட் இஸ், நீ விரும்ப முதல்ல, ஆண்டவரே நான் சிலுவையில் அறையிறேன், எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, எனக்கு இது வேணாம் நீ சொல்லி பாருங்க. உங்களை அறியாமலேயே நடக்கும். ஒரு முறை ஒரு சகோதரன் ஒருத்தன் என்னிடத்துல வந்தார். அண்ணே, நான் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு பெண்ணின் மேல் நான் நோக்கமாக இருந்தேன். ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பணும். இப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இப்ப அவ வந்துட்டு இயேசுவை அறியல, நான் சொன்னாலும் அவ ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. ஆனா இப்ப நான் அவளோட கூட சேர முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் ஆவியில இருக்கா, அவன் மாம்சத்துல இருக்கா. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? நான் கேட்டேன், நீ என்ன முடிவில் இருக்க? அந்த பெண் வேணும் அப்படிங்கிறியா, கிறிஸ்து வேணுங்கிறியா? அவன் சொன்னா, எனக்கு கிறிஸ்து தானே வேணும். கிறிஸ்து அந்த பெண்ணை எனக்கு வேணான்னு சொன்னா எனக்கு அந்த பெண் வேண்டாம். கிறிஸ்து வேணும்னா நான் எடுத்துக்கொள்றேன். நான் சொன்னேன், நீ கிறிஸ்துவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அந்த பெண் உனக்கு வேணாம், அது மாம்சத்தில் இருக்குது அப்படின்னு கிறிஸ்துவ முடிவு பண்ணா அவரே அந்த பெண்ணை உன்னை விட்டு நீக்குவார்னு சொன்னேன். அந்த பையன் ஜெபம் பண்ணான். 3 நாட்கள், எனக்கு தெரியும் 3 நாட்கள் அவன் ஜெபம் பண்ணான். அந்த 3 நாள் அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அந்த பெண் அவன் இடத்துல வந்தாள். வந்து சொன்னா, உனக்கு எனக்கு செட் ஆகாது. அவ சொன்ன வார்த்தை, உனக்கு எனக்கு செட் ஆகாது. இப்ப இவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் ஒரு உண்மையா நேசிச்சிருக்கிறாரே, இவருக்கு ஒரு கஷ்டம். அவன் எப்படி நேசிச்சான்னு தெரியாது. ஆனா அவன் ஒரே நாள்ல கட் பண்ணிட்டு போயிட்டான், மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என்கிட்ட வந்தான், அண்ணே அவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, நீ பண்ண ஜபத்துக்கு கிறிஸ்து பதில் கொடுத்திருக்கிறார், உன்னால் விட முடியாது. ஏன்? அவன் பயந்தான். என்ன சொல்லி பயந்தானா, அண்ணே நான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, நான் அவளை விட்டு வந்துட்டா, ஒருவேளை அவள் சூசைட் பண்ணி செத்துருவா. சில நேரத்தில் நம்மளே நினைச்சுப்போம் இப்படிலாம், இப்படி நெகட்டிவா நடந்துரும், இப்படி ஆயிரும். நான் சொல்றேன், உன்னை விட்டு கிறிஸ்து அதை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நீ ஒப்புக்கொடு, கர்த்தர் அழகா ஆபரேட் பண்ணி கட் பண்ணுவார். அது ஆண்டவரால முடியும். உனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் அதை செய்வார். அதான் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லி தெரியுறானா, நீ லவ் பண்ற பொண்ணையே கிறிஸ்து உனக்கு தருவார்னு துருபதேசம் சொல்லி தெரியுறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, மாம்சத்தை தூண்டுகிறவர் கிறிஸ்து அல்ல, மாம்சத்தை கட் பண்ணுகிறவர் தான் கிறிஸ்து. சிலுவையில் அறைய ஒப்புக்கொடு. உன்னை விட்டு நீக்க முடியாத பாவங்களை நீக்க நீ விரும்பியும் உன்னால போகாது. ஐயோ போனா பிரச்சனை வருமா, இப்படிலாம் நீ எதெல்லாம் நினைக்கிறியோ, கிறிஸ்து உன்னை விட்டு கட் பண்ணி தூக்குவார். இனி நீ அல்ல, உனக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுவார். உனக்குள்ள இருந்து அவர் வாசம் பண்ண தொடங்குவார். அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க தொடங்குவார்கள். இப்ப நீ மாடலா மாறிடுவேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்க்கறவங்களா கிறிஸ்துவை பார்ப்பாங்க. நீ பேசினா சொல்லுவாங்க இது கர்த்தருடைய வார்த்தை. நீ வந்தா சொல்லுவாங்க ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு. நீ வரணும்னு அவங்க விரும்புவாங்க. காரணம், நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது. காரணம் என்ன? கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ண தொடங்கிட்டார்னு அர்த்தம். ஒரு நாள் காலத்துல நீ போய் உட்காந்தீங்கன்னா, நீ வரத ஒரு கூட்டம் விரும்புச்சு. எப்படி? அவங்க வந்தா ஜாலியா இருக்கும், அந்த இடம் பயங்கர ஜாலியா போவோம், நல்லா அரட்டடிப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த கூட்டம் போய் இப்ப எந்த கூட்டம் வரும் தெரியுமா? நீ வந்தினா வசனம் பேசுவ, நீ வந்தினா அங்க ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், நீ வந்தினா வசனத்துல ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், நீ அந்த இடத்துல வந்தினா ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், உன் கூட பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதான கவலைகள் போய் ஒரு சமாதானம் வரும். இப்படி கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண தொடங்குவார். இதுதான் நீ மாடலா மாறதுக்கு அடையாளம். உன்னை மாம்ச பிரகாரமா ஒரு கூட்டம் தேடுதுன்னா உனக்குள் இன்னும் பாவ பிரமாண கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். நீ வாப்பா,
நீ இல்லாம போர் அடிக்குது, நீ வந்தா கொஞ்ச நேரம் டென்ஷன்லாம் போய் ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிடுறானா உனக்குள் பாவ பிரமாண கிரியை செய்துன்னு அர்த்தம். அதே நேரத்துல நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வசனம் பேசலாம், எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரொம்ப விழுந்த நிலைமையில இருக்கிறேன், நீங்க வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எத்தனையோ ஊழியக்காரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற சாட்சி என்ன தெரியுமா? அவர் வந்துட்டு போனார்னே சர்ச்சு பலப்பட்டுச்சு. அவர் வந்துட்டு போனார்னே சர்ச்சு விசுவாசத்துல வளர்ந்துச்சு. அவர் வந்துட்டு போனாரு, ஒரு 10 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சில ஊழியக்காரங்க வந்துட்டு போவாங்க, அந்த ஏரியாவே அல்லோகல பட்டிருக்கும். 10,000 பேர் வந்திருப்பாங்க, ஆனா சர்ச்சில் மாற்றம் இருக்காது. வெச்சோம் ஒரு ஊழியர் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒருத்தரை வச்சு மீட்டிங் வச்சேன், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா கூட்டம் வந்துச்சு, அவரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், இனி அவரை வச்சு மீட்டிங் வைக்கிறது இல்லை. அவரை மட்டும் இல்ல, யாரை வச்சு மீட்டிங் வைக்கிறது இல்லை. ஏன்? கூட்டம் வருது, ஜனங்க சந்தோஷமா அவரை பார்க்கறாங்க, முடியும் போது முண்டி அடிச்சுட்டு போய் ஜபத்துக்கு நிக்கிறாங்க, அவரும் எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா வாட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டே? ரிசல்ட் என்ன? ரிசல்ட் இல்ல. காரணம் அங்கே கிறிஸ்து இல்ல, அங்க மாம்சம் இருக்கு. ஆனா ஒரு சில ஊழியர் அவர் சொன்னாரு, ஒரு சிலரை கூட்டிட்டு வந்தேன், அவங்கள வச்சு நான் மீட்டிங்ல வைக்கல, என் சர்ச்சுக்குள்ளேயே தான் வச்சேன். ஆனா என் சர்ச்சில் அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், என் சபை அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றமாகி இன்னைக்கு வேற இடத்துல இருக்குது. அதுதான் உனக்குள்ள இருந்து கிறிஸ்து கிரியை செய்கிறது, நீ மாடலா மாறுறேன்னு அர்த்தம். இதை விரும்பணும். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்து கிரியை செய்யணும் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பார்வை மாறும், கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உன் பேச்சு மாறும். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா எப்படி இயேசு உட்கார்ந்து எங்க அரட்டை அடிப்பாரா? யோசிச்சு பாருங்க. சீஷர்களை கூட்டிட்டு வாங்கப்பா, போய் ரிலாக்ஸா போய் நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டென்ஷன் போக சாப்பிட்டுட்டு வருவோம் கூப்பிடுவாரா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க எல்லாம் சாப்பாடு வாங்க போங்கப்பா, ஏன் இங்க ஒரு ஆத்மா சந்திக்க வேண்டியது சமாரிய ஸ்திரியை, நான் அதுக்குள்ள சந்திச்சுட்டு வந்துடுறேன். இவர்கள் சாப்பாடு வாங்க போயிருந்தார்கள், அதுக்குள்ளே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாரு, அது மூலமா ஒரு கிராமமே வந்துருச்சு. இப்படித்தான் நீங்களும் நானும் இருப்போம். நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் இயேசு பேசினதெல்லாம் வசனமாச்சு, ஏன் இயேசு பேசினதெல்லாம் பைபிள் ஆச்சு, ஏன் பவுல் எழுதுனதெல்லாம் பைபிளா மாறிடுச்சு? அவர் சும்மா லெட்டர் எழுதுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு லெட்டர் எழுதுறாரு. அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜெயில உட்காந்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க நானும் எவ்வளவு எழுதிருக்கிறோம், நம்ம வீட்டில் எவ்வளவு டைரி இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம பேப்பர்ல எழுதிருக்கிறோம். ஏதாவது பைபிள் ஆச்சா பாத்தீங்களா? எல்லாமே எங்கேயோ காத்துல போயிருச்சு. ஆனா அவர் எழுதுனது, அவர் புக்கு போடல, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளே புக்கு போட்டுக்கிறோம், அது வேற விஷயம். அவர் புக்கு போடல, அவர் வந்துட்டு எடிட்டட் பை, பப்ளிஷ்ட் பை, காப்பிரைட் ஓன்டு பை அப்படின்லாம் எதுவுமே போடல. அவர் சும்மா எழுதுறாரு. பாருங்க, நான் எவ்வளவா எழுதுனேன், சும்மா இருக்க நேரத்தில் எழுதுறாரு. ஆனா எப்படி அது மட்டும் பைபிளா மாறிடுச்சு? அவர் எழுது நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, இதே மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல. சாலமோன் எழுதுனது உன்னத பாட்டு பிரசங்கி எல்லாம் பைபிள் ஆயிருச்சு. சாலமோன் ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது பைபிளா மாறல. எஸ்ரா எழுதுனதுலயே ஒரு சில புக்கு உள்ள வந்துருச்சு, ஒரு சில புக்கு உள்ள வரல. ஏன்? நீங்க என்ன எழுதுறீங்கன்றது ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் எழுதணும். நீங்க எப்படி மாறி அதை எழுதுறீங்கன்னு ஆவியானவர் பார்க்கறாரு. அந்த ஆவியானவர் எழுதுறது மட்டும்தான் பைபிளா மாறும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுறது மட்டும்தான் வேத வாக்கியமா மாறும். இயேசு பேசுறது எல்லாம் வசனம், ஏன்னா அத்தனையும் பரலோகம் சொல்லி அவர் பேசுறாரு. மாம்சம் அவருக்குள்ள வெளிப்படவே இல்லை. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் பேசினேன். பவுல் அப்படித்தான், அவர் என்ன பேசினாரோ அது இயேசு சொன்னதை அவர் பேசினார். அதனால அதெல்லாம் பைபிளா மாறிச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் பேசுறது ஒரு வேதமா மாறுற அளவுக்கு, ஒரு இருதயத்தை உடைச்சு திருத்துற அளவுக்கு, லீதியாளின் இருதயத்தை திறக்கிற அளவுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னா ஒரு சபை மாறணும். இன்னைக்கு எழுதுறாங்க சிலர், அதாவது பவுல் எழுதுன மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, அவர்களுக்கு எழுதுகிறதாவது இவர்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு எழுதுறாங்க. ஆனா அதெல்லாம் பவுல் எழுதுன மாதிரி பைபிளா மாறல பாருங்க. ஏன் தெரியுமா? பவுல் வெறும் லெட்டரா எழுதல, அவர் மாடலாகி எழுதுறாரு. கிறிஸ்து அவருக்குள்ள தரித்து சிலுவையில் அறையப்பட்டு அதற்கு பிறகு எழுதுறாரு. எழுதுறதெல்லாம் பைபிளா மாறிச்சு. நீங்களும் நானும் அப்படி ஒரு இடத்துக்கு வரணும். நமக்குள்ள இருக்கிற மனுஷனை சாகடிச்சு நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறான்ற இடத்துக்கு வந்தபோது நீ பேசுறது எல்லாம் பைபிளா மாறும். நீ பேசும்போது எதிரில் உள்ளவங்க இருதயத்தை கர்த்தர் திறப்பார். நீ எழுதுறது எல்லாம் அவங்க வாழ்க்கையில வேதமாக மாறும். அவன் சொல்லுவான், பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க பாஸ்டர், அது என் வாழ்க்கையை மாத்துச்சு. பிரதர் அன்னைக்கு நீங்க சும்மா சாதாரணமா தான் ஒண்ணு சொன்னீங்க, ஆனா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. காரணம் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கணும், என் மாம்சம் சாகுதா, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாரா? கடைசியாக ஒரே ஒரு வசனம் அதை வாசித்து நான் காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ பவுல் மாடலா மாறிட்டார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். இப்போ கடைசியா ஒன்று அவர் செய்யறாரு. வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு 4:6 வாசி. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்,
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல கவனிங்க. இப்போ அவரு சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. இப்போ பாவ சரீரம் போய் இதே சரீரத்துக்குள்ள பரிசுத்தமா வாழ தொடங்குறாரு. கிறிஸ்து வெளிப்படுறாரு. இப்ப கடைசியா அவர் சொல்றாரு, என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு நல்ல மாடலா இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய சரீரமா இருக்கட்டும், உங்க ஆத்மாவா இருக்கட்டும், பரலோகத்துக்கு போறதையே வாஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ போவோம் எப்போ போவோங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பூமிக்குரியதுல நான் இத்தனை வருஷம் வாழணும்னு நீ ஆசைப்பட்டினா நீ மாடலா மாற முடியாது. எப்போ பரலோகத்தை பார்க்கணுங்கிற ஆசை வருதோ, என்னை விட்டுருங்கப்பா நான் போறேன், என்னை விட்டீங்கன்னா நான் போயிருவேங்கிறார் அவர். அவர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாடலா வாழ்ற எல்லாருமே. இப்போ பேதுருவும் பாருங்க, வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இப்ப நல்லா கவனிங்க, இவரும் சொல்றாரு என் கூடாரத்தை விட்டு போகிறது. இப்ப நமக்கு இப்படி ஒரு காரியம் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆண்டவர் வந்து புறப்புற காலம் வந்துருச்சுப்பா, ரெடி பண்ணிக்க பவுல், போதும் பினிஷ் பண்ணிடு ஓட்டத்தை, போலாம். பேதுரு சொல்றாரு, போதும் பேதுரு ஓட்டம் முடிஞ்சிருச்சு, வாப்பா போலாம். நம்மளாதான் என்ன பண்ணுவோம்? அப்படியே கத்தி கதறி அழுது பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் உடனே பிள்ளைகள் எல்லாம் அழுது அவர் சொல்றாரு, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நான் போக விரும்புகிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் போக விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, நான் அங்கே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வேலையை செய்யறதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன். என்ன ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புனதுக்கு நோக்கம் ஒரு டார்கெட், ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து எனக்கு அனுப்பினாரு. நான் அதை அச்சீவ் பண்ணணும். நான் அட்டைன் பண்ணி முடிச்ச பிறகு நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா, உங்க ஆண்டவர் எதுக்கு அனுப்புனாரு? நம்ம வாழ்ந்தோம், ஒரு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகள் பிறந்தாங்க, பேர பிள்ளைகளை பார்த்தோம், அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சோம். இப்போ நான் ஒரு நல்ல ஃபாதர், நான் ஒரு நல்ல கிராண்ட் ஃபாதர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைகள் என்னை பாராட்டுவார்கள், என்னுடைய பேர பிள்ளைகள் என்னை பாராட்டுவார்கள், நான் இப்போ நிம்மதியா கண்ண முன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 70 வயசுல யோசிப்போம். 35 வயசுல 40 வயசுல 45 வயசுல நான் போனா போதும், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் போகிறதை நான் விரும்புகிறேன், நான் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் தேகத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமே இருந்துட்டு இருக்கிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போறது. நீ ஒரு நல்ல மாடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும்ன்ற ஆசை உனக்கு இருக்கணும். இந்த பூமியை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போகணும்ன்ற ஆசை இருக்கணும். இந்த உலகத்தை நேசித்து பூமியில வாழணும்னு நினைக்கிறவன் நல்ல மாடல் கிடையாது. சீக்கிரம் என் தேவனை பார்க்கணும், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சியை தொடர்கிறேன். எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு ஜீவ விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், நித்திய நித்தியமாய் அவரோட கூட வாழ போகிறேன். எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. இந்த ஆசையில தாங்க நம்ம லைஃபே இருக்கணும். இங்க எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது ஒரு கார் BMW வாங்கிடணும், எப்படியாவது ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்று வாங்கிய லைஃப்ல, எப்படியாவது அந்த செல்போனை வாங்கிடணும். நான் சொல்றது ஆவிக்குரியவர்களே, உலகத்தார் இல்ல. உலகத்தாருக்கு கூட அந்த ஆசை இல்லைங்க. நிறைய உலகத்தார் பணம் அதிகமா வர வர அதை வெறுக்கிறான். நம்ம ஆட்கள் பணம் வர வர இன்னும் அதை நேசிக்கிறாங்க. அந்த நம்பர்ல என்னதான் இருக்குன்னே தெரியல. பேங்க்ல இவ்வளவு இருக்குன்னு கேட்கறதுல அவங்க காதுல ஒரு பெரிய சந்தோஷம். இத்தனை கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். அதை யூஸ் பண்றாங்களா? அத்தனை கோடி யூஸ் பண்ண போறது இல்ல. அதே சாப்பாடு தான். இன்னும் போனா போக போக சாப்பாடு வேற குறைஞ்சிருது. பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறோன்னு காலையில டயட், மத்தியான டயட், நைட்ல டயட், சாப்பாடு குறைச்சிட்டே போகுது வாழ்க்கை போக போக போக. ஆனா அந்த நம்பரை கேட்கறதுல மட்டும் ஆசை இருக்கு. அந்த நம்பர் குறைஞ்சிடக்கூடாது. போன வருஷம் பேலன்ஸ் எவ்வளவுப்பா? இன்கம் டாக்ஸ் எல்லாம் போய் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு டெபாசிட்? போன வருஷம் 150 கோடி ரூபா, இந்த வருஷம் 125 கோடி ரூபா. ஏன் 25 கோடி குறைஞ்சிருச்சு? உடனே மனசுல வருத்தம். அந்த நம்பரை கேட்கறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு சாப்பிட்டோமா, இந்த நிமிஷம் கிறிஸ்து வந்தால் நான் போகணும். எப்போ எனக்கு அந்த பெல் அடிக்கும்? எப்போ எனக்கு அந்த உத்தரவு கிடைக்கும்? எப்போ ஆண்டவரே என்ன கூப்பிடுவீங்க? உங்க ஆத்மா அதை வாஞ்சிக்கணும். நீ ஒரு நல்ல மாடலா இருந்தா உலகத்தை நேசிக்க மாட்டீங்க, உலகத்துல வாழ்றதை நேசிக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு வேலை கொடுத்தாரு, அதை நான் முடிச்சுட்டு கிளம்பணும். அது என்ன வேலையா வேணா இருக்கட்டும். நான் சொல்றது உலக வேலை இல்லை, உங்களை அனுப்பின பரலோகத்தினுடைய வேலை. அதை நான் முடிக்கணும். முடிச்சேன், நான் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. உங்க இருதயம் எப்போ அது மேல வாஞ்சியா இருக்குதோ அதை விட்டுட்டு, ஆண்டவர் உங்களை ஒரு சபை கொடுத்திருக்கிறாரு, இல்ல ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு, உடனே இந்த ஊழியத்தை அப்படியே இன்னும் பல நாடுகளுக்கு பெருக்கி, எல்லா ஊழியத்தை பார்த்துக்கலாம், பெரிய ஊழியம், எல்லா தலைநகரத்திலும் எனக்கு ஒரு ஆபீஸ், எல்லா நாட்டிலையும் நமக்கு ஒரு சர்ச் இப்படி இருக்கணும், நம்ம பிரான்ச்ல 1000 வைக்கணும். எதுக்கு? இது விஷனா கொடுத்தாருன்னா ஓகே. இப்படி ஒரு விஷயம் அவர் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு வேலை உங்களுக்கு சொல்லி இருந்தாரு, அவர் சொல்லி இருந்தாருன்னா ஓகே. இவங்களே டிசைஷன், என் வாழ்நாளைக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். யார் சொன்னா அப்படி? ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்களோ அதை செஞ்சு முடிச்சேன், இன்னும் என்ன வேலை இருக்கோ நான் முடிக்கணும். போயிட்டு தானியேல் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து,
இந்த நாட்களை குறித்து அறிவதற்கு நான் ஆவலா இருந்தேன் அப்படின்னு சொல்லி 12ஆம் அதிகாரம் தானியேல். கர்த்தர் சொல்றாரு, தானியேலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்துற வரைக்கும் நீ போய் இளைப்பாரி கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன? போதும், மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, நீ போலாம், போ, நீ போய் ரெஸ்ட் எடு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை சொல்லணும். முடிச்சாச்சுப்பா, நீ கிளம்பி வா. அந்த மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு எனக்கும் வரணும். இந்த இம்மைக்குரியது மேல, இந்த எதிர்காலத்தின் மேல, பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு மேல இருக்குன்னா நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா மாறவே முடியாது. ஒரு ஆவிக்குரிய மாடலா மாறணும்னா முதல்ல உங்களை நீங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கணும். கடைசியா நான் எப்ப இந்த பூமியை விட்டு போவேங்கிற ஆசை இருக்கணும். அப்படி இருந்ததை பவுல் தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் பின்பற்றுங்கள். இது மூணு அவர்கிட்ட அந்த குட் குவாலிட்டி. அந்த ஃபாலோக்கு தான் சிலரை மாடலா வச்சுட்டு போறாராம். ஒரு சிலரை உங்களுக்கு நான் மாடலா வைக்கிறேன். பிலிப்பியர் 3:17 சொல்றாரு, சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி ஒரு கூட்டம் நடக்குது, அவங்கள மாடலா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாடலா மாறணும். இதுக்கு ஒரு நல்ல அதுக்கு ஒரு பிரமாணம் தான் இந்த பைபிள். இது நல்லா படிச்சு இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழும்போது இனி நான் அல்ல, இனி எனக்குள் கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார். இந்த உலகம் எனக்கு அல்ல, இந்த இம்மைக்குரியது அல்ல. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, போறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, நாளைக்கு அதை நாளைக்கு தான் பார்த்துக்கோ. அதை பார்த்து பாரு, இன்னைக்கு நடத்தின ஆண்டவர் நாளைக்கு நடத்துவார். இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தாரு, நாளைக்கு அதையும் கொடுப்பாரு. இல்லைங்க இன்னைக்கு ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் 50,000 தேவைப்படும், அதை நாளைக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் அதையும் கொடுப்பார். எத்தனை லட்சம் ஆனாலும் கொடுப்பார் தேவை இருந்தார். ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நான் சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடணும் ஆண்டவரே, சீக்கிரம் உங்களை சந்திக்க வரணும், அந்த எண்ணம் வரணும். அதான் பவுலுக்கு இருந்துச்சு. இதுதான் ஒரு நல்ல மாடலோட அடையாளம். நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாக, நாங்கள் உம்மை பின்பற்றி நீர் சொன்னதை அப்படியே கேட்டு நீர் விரும்புகிறபடி எங்கள் மாம்சங்களை சிலுவையில் அறைந்து நாங்கள் ஆவியிலே பிழைத்து இந்த மாம்சத்தில் இருந்தாலும் இனி எங்கள் மாம்சம் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவே எங்களுக்குள் கிரியை செய்திருந்த பாவ பிரமாணத்தை உடைத்தெறிந்து போட்டு எங்களுக்குள் கிரியை செய்கிற கிறிஸ்துவின் பிரமாணத்தை, பிழைத்திருக்கிற கிறிஸ்துவை, எங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, அநேகருக்கு நீர் எங்களை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறேன். எங்களால் ஒருவன் இடல் அடைந்தான் என்று இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களால் ஒருத்தன் பரலோகத்துக்கு வந்தான்னு இருக்கணும். எங்களால கொஞ்சம் பேர் கிறிஸ்துவை விட்டு போனாங்கன்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களால கொஞ்சம் பேர் கிறிஸ்துவ கிட்ட வந்தாங்கன்னு இருக்கணும். உங்களால தான் இந்த கிறிஸ்தவத்தை விட்டே நான் போனேன்னு ஒரு சிலர் சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரே, அதை விட மோசமான சாட்சி வேற ஒண்ணுமே இல்லை. எங்க வாழ்நாள் எல்லாம் நாங்க ஒரு மாடலா, ஒரு நல்ல மாதிரியா, அநேகருக்கு சாட்சியா நிற்க கிருபை பாராட்டு. எங்களால எத்தனை பேர் வந்தாங்கன்னு இருக்கணும். எங்களால ஒருத்தர் கூட உங்களை விட்டு போயிடக்கூடாது தகப்பனே. இடர்களுக்கு உண்டாக்குற கல்லா நாங்க இருக்கவே கூடாது. அநேகருக்கு வழிகாட்டுகிற கல்லாக, கிறிஸ்துவினை திருப்புகிற ஒரு கல்லாக நாங்க மாற எங்களுக்கு கிருபை பாராட்டு. உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி மாறுவார்களா? நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.